சின்னதாக ஒரு டிப்ஸுங்க தக்காளியை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம வாங்குறது இந்த மாதிரி கூடைகளில் நம்ம போட்டு வைப்போம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்க. எப்படியும் 1ஓ 2ஓ தக்காளி நம்ம என்ன தான் செக் பண்ணி வச்சாலும் ஹோல்ஸ் விழுந்து அப்படியே கெட்டு போய் நம்மளுக்கு அந்த ஜூஸ் வெளியே வருங்க. நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது வைக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு பேப்பர் போட்டு நம்ம ஸ்டாண்டில் வச்சாலும் சரி, இந்த மாதிரி வச்சாலும் கிச்சன் திண்ணையிலெல்லாம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் யூஸ் இல்லாத ஒரு பிளேட்டு, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்க, சும்மா தான் வச்சுருப்பீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேட்டு ப்ளெயினாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த ஜூஸ் நாம் செக் பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த ஜூஸு கீழே இறங்கி அந்த தட்டோடு முடிஞ்சிருங்க. நம்மளுக்கு திண்ணையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த தட்டு மட்டும் எடுத்து நம்மளுக்கு வாஷ் பண்ணிட்டா போதும். நான் எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க. அதோட ஒரிஜினல் அந்த டேஸ்ட்டு போயிடும்ன்ட்டு வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குட்டீஸ்க்கு நீங்கள் ஏதாவது தக்காளி வச்சு செஞ்சு தரீங்கன்னா இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க, வாட்ரு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு தக்காளியை நீங்கள் இந்த மாதிரி இந்த காம்பு பகுதி கீழே வர்ற மாதிரி கல் உப்பு ஏற்கனவே நான் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கின்னு லைட்டாக அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தோல் லைட்டாக எடுத்தாலே நல்லா வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கலாம். அந்த ஸ்கின் வராதுங்க. குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. சின்ன டிப்ஸு தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.